ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடைய வாழ்த்துக்களோடு இன்று சென்னை அண்ணா சாலையில் இருக்கின்ற வேதியின பூங்காவில் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேரவையினுடைய துவக்க விழாவிற்கான முக்கிய முதல் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கு வந்து சிறப்பு செய்கின்ற அத்தனை புருஷனுடைய தீவிரமான பொருட்களுக்கு எனது சார்பிலும் அனைவர் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர். வெளியூர்களிலிருந்து சில பேர் வருவதாக இருந்தார்கள். சிலருடைய உடல்நிலை கருதி அவர்களை அழைக்காமல் நிறுத்திவிட்டு பல வருஷங்களாக புரிசுரை பாடுகின்ற பக்தர்கள் தமிழகம் முழுவதும் நிறைந்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு குழுவாகவும் மன்றமாகவும் சங்கமாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைத்து ஒரு குறையிற்கு அவர்கள் கொண்டு வரும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு என் மனதில் எழுந்த எண்ணத்தை பூர்த்தி செய்கின்ற வகையிலே பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேரவையை துவக்க நான் நினைத்தேன். அந்த பேரவையில் அனைத்து பக்தர்களும் ஒன்றாக இணைத்து சென்னையிலையும் மற்ற மாவட்டங்களையும் எல்லா ஊர்களிலும் தலைமைக்கு விழா எடுக்கும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த பேரவை நாங்கள் துவக்குகின்றோம். இந்த துவக்க விழாவில் அனைத்து மாவட்டங்களை சேர்ந்தவர்களையும் இந்த விழாவுக்கு அழைத்து நாங்கள் மகிழ்ச்சி இருக்கின்றோம். அதனால் இந்த ஆலோசனைகள் வந்திருக்கின்ற அத்தனை பேர்களையும் நான் வரவேற்று வருகின்றேன். இந்த ஆலோசனை முன்பு ஒரு முக்கியமான நோக்கம், மூன்றாவதாக இந்த ஆண்டு 2026 இந்த பேரவையை நாங்கள் உருவாக்க இருக்கின்றோம். எல்லாமே என்னுடைய நோக்கங்கள் அனைத்துமே புரட்சியோட புகழை பரப்புவதற்கான மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வந்திருக்கின்ற அத்தனை பேரும் தொடர்ந்து வரும் காலங்களில் இந்த பேரவைக்கு முழு ஆதரவு ஒத்துழைப்பு தந்து இன்னும் பல நண்பர்களை இந்த பேரவைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் புகழ் ஓங்குக. பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக. மக்கள் திறன் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக. பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக. இதயக்கணி எம்ஜிஆர் புகழ் ஓங்குக. கலை சக்கரவர்த்தி எம்ஜிஆர் புகழ் ஓங்குக. தனிப்பிறவி எம்ஜிஆர் புகழ் ஓங்குக. மன்னாதி மன்னன் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக. அரச கட்டளை எம்ஜிஆர் புகழ் ஓங்குக. தாய்க்கு தலைமகன் எம்ஜிஆர் புகழ் புரட்சி தலைவர் புகழ் ஓங்குக. நடமாடும் மனிதத்தின் புகழ் ஓங்குக. மனித தெய்வத்தின் புகழ் ஓங்குக. இத்தனை காக்கக்கூடிய சத்தியச்செல்வன் புகழ் ஓங்குக. ஓங்குக. புரட்சிதனுடைய புகழ் பாடக்கூடிய அனைவரும் வளர்ந்து வாழ்ந்து சேவை செய்ய வேண்டும். பேசினாரோ ரெண்டு பேர் கூப்பிட்டு போய் 2 பேர் கூப்பிட்டு
நான் ரகுநாத் எனக்கு எதுவும் ரகுநாத் வேண்டுதல் வேண்டாமை அச்சமை சுடராய் விளக்கிட வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே பேசுங்க பேசுங்க புரட்சி தலைவருடைய பெயரிலே இன்று சென்னை மேதின பூங்காவிலே தொடங்கியுள்ள பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேரவையினுடைய சார்பாக ஓய்வூட்டும் நிகழ்ச்சியிலே பிள்ளைகளுக்கு இனிப்பு வழங்கி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புரட்சிதனுடைய வழியிலே வளரும் தலைமுறை உயரும் தலைமுறையாக என்றென்றும் வாழ்விலே நன்றிகளை செய்து தலைவர் பொன்மலை செம்மன் வாரி வழங்கும் வள்ளல் அவர் எல்லாமே இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அவர் எப்படி சொல்லும், நாடு ரொம்ப சேமமா இருந்தது. நான் அவரை 7 வாட்டி பார்த்திருக்கேன். எனக்கு 64 61 பிறந்தேன். தலைவரை 7 வாட்டி அங்க எங்க அப்பா கூட கூட்டிட்டு போவாரு. வல்லூர் காட்டுல கை கொடுக்க போயிட்டேன். அதுக்குள்ள போலீஸ்காரன் தட்டி விட்டுட்டான். தலைவரை கடைசியில கவர்ன் பர்சன்ல எங்க வீட்டாண்ட பிராட்வே அங்க பார்த்தது லாஸ்ட்ல அமெரிக்கா போயிட்டு வந்து தலைவர் மாதிரி ஒருத்தர் பார்க்கவே முடியாது. அவர் மாதிரி நடிப்பு, அவர் பாட்டுல, அவர் கருத்து அப்படி வந்து நின்னாலே ஸ்டைலு. அரசியலும் சரி, எத்தனை 10 வருஷம் அவர் சாதனை எவ்வளவு ஏழைங்களுக்கு எவ்வளவு ஆட்சி நடத்துறோம். அவன்லாம் என்ன பண்றான், 7 லட்சம் 8 லட்சம் வரி போட்டுக்கிறான். தலைவர் காலத்துல நான் அப்போ 17 வயசு. அப்போ தலைவருக்கு 60 ரூபா சொத்து வரி, தண்ணி வரி எல்லாமே, வீடு எல்லாருக்கும் எல்லாருமே ஏழை பணக்காரு எல்லாருமே ஒரு மாதிரி பண்ணாரு. ஆனா இப்ப இருக்கிறவங்க யாருமே அது மாதிரி பண்ணல, யாருமே பண்ணல. எந்த மாதிரி தலைவர் மாதிரி உலகத்துல யாருமே பார்க்க முடியாது. இல்ல தலைவர் வந்தாதான் நாடே சுகப்படும். உலகமே நாடு இல்ல, உலகமே அவரால் அவர் வரணும். தெய்வம் தான் அவர் அனுப்பணும். வேற யாருமே அவரை மாதிரி வர முடியாது. அவர் என்னைக்கும் அவர் புகழ் வாழ்ல. அவர் படம்னா என் உயிர். குழந்தைல இருந்து 4 வயசு 1901 வருஷம்லாம் 4 வயசு வருஷம்லாம் அவர் படம் பார்த்து இன்னைக்கும் அவர் படத்தை மறக்காத. எங்க போடுறாங்களோ மெட்ராஸ் இல்ல, தமிழ்நாட்டுல எங்க போட்டாலும் நான் படம் பார்க்க போயிருக்கேன். இது பெங்களூர் போயிருக்கேன், மதுரை போயிருக்கேன். எல்லாமே தலைவர் படம்லாம் எனக்கு உயிர். இப்பவும் சொல்லலாம், போன்ல பார்த்து தான் இருக்கேன். எல்லா ப்ரோக்ராம் தான் போயிடுவேன். எனக்கு வேலை முக்கியம் கிடையாது, தலைவருக்கு தான் முக்கியம். அவர் என்னைக்கும் என் கூட இருக்கணும், மக்கள் கூட இருக்கணும். ஆளுநர் தரணும். தலைவர் சொல்லணும்னா சொல்லினே இருக்கலாம். நம்ம அவருக்கு 1 2 ஏகப்பட்டது இருக்குது. அவர் தானம் எல்லாருக்கும் பண்ணணும். அவரோட மக்களுங்க அவர்கிட்ட இருக்குது. அவர் நன்மை செஞ்சதுனால எல்லாருமே அவருக்கு கூட பக்கமாக இருக்கும். எல்லாருமே வணக்கம். பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேரவை இன்று உங்க பேர் சொல்லிங்க. இன்று தொடக்கம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இந்த இதில் இந்த விழாவில் எல்லாரும் கலந்துட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தலைவரை பற்றி பேசுகிறேன்னா இந்த நேரமே போதாது. நம்ம தலைவர் புகழ் உலகம் பரவி இருக்கு. அவர் புகழ் என்றும் நிலைத்திருக்க அவரை வேண்டிக் கொள்கிறேன். அவர் மனதில் எல்லோர் மனதில் நிறைந்து மீண்டும் அவர் என்றென்றும் அவர் நிலைத்தில் இருந்து அவருடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்க அருள் புரிய வேண்டும். அவர் என்றும் வணங்க அருள் புரிய வேண்டும். எங்கே பார்த்துருந்தாங்க, எங்கே நினைச்சு இருந்தாலும் நான் ஓட அந்த மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் சாப்பிடுவேன் வந்துடுவேன். நான் இங்கே
ஐயாறு விஜய் ரசிகராக இன்னைக்கு கல்யாணம் நடந்துக்கல அவங்களோட ஃபோட்டோ எடுத்தேன். ராதாசன் ரோட்டில் ஈவிங்கிற பெரிய ஜனாதிபதி இருந்தாங்க. அரசியல் எதிரி கருணாநிதி கூட தன் அருகில் புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த அரசியல் எதிரியை கூட நினைக்காம கருணாநிதியை காரில் வந்தார். தான் பக்கத்தில் ஏற்றி உட்கார வச்சுட்டு அந்த சமூக ரோட்டில் போனார் எம்ஜிஆர். அதெல்லாம் நேரடியாக நான் பார்த்துருக்கேன். ஒரு திரைப்படத்தை திண்ணை பள்ளிக்கூடமாக்கி மனைவி பொன்மணி ஒரு திரைப்படத்தை திண்ணை பள்ளிக்கூடமாக்கி அந்த திரைப்படத்தின் மூலமாக உழைத்து வாழ வேண்டும், உழைப்பில் வாழ்ந்திடாது, சிரித்து வாழ வேண்டும், பிறகு சிரிக்க வாழ்ந்திடாது என்று பட்டி தொட்டி எங்கும் கிராமந்தோறும் கொள்கை பரப்பி நல்ல பல கருத்துக்களை தமிழக மக்களுக்கு எடுத்துரைத்த எம்ஜிஆர் 32 ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கும் அவரை பற்றி பேசப்படுது என்றால் அவர் மனிதனை மிக்கவர், தெய்வ சக்தி உள்ளவர், சித்தர். அவருக்கு கோயில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். துபாய் சாயம் அடுத்த மாதம் கர்சமங்கலத்தில் 8ஆம் தேதி துபாய் சாயம் இருக்கிறது. இரவு நாளில் பெற்று அவரை வழங்கின அனைவரும் வேலூர் கர்சமங்கலம் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வருகிறது. தாழ்மையுடன் கேட்டுள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். பொன்மன செம்மல், புரட்சித் தலைவர், மக்கள் திலகம் என்றெல்லாம் பட்டம் பெற்றவர். வேறு மாதிரி யாரும் இவ்வளவு பட்டங்கள் பெற்றவர்கள் உலகில் இருப்பார்களாக தெரியாது. அவ்வளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மாமனிதர் பொன்மன செம்மல். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து எங்களால் பார்க்க முடியவில்லை. காரணம் என்னென்னா நான் இலங்கையில் பிறந்து விடுவேன். அவரை மாதிரி யாரும் ஆட்சியில் உட்கார்ந்து மக்கள் சேவை செய்ய யாராலையும் முடியாது. அவரால் ஒரு ஆளாக முடியும். அவ்வளவு மக்களை கவர்ந்த மக்கள் திலகம் பொன்மன செம்மல், புரட்சித் தலைவர். அவருடைய சினிமாவை பார்த்து ரசித்து வளர்ந்தவர்கள் ஆட்சி கூடத்திலே உட்கார வச்சார். 1977 10 வருஷம் யாராலையும் அவரை அசைக்க முடியாத ஆட்சியை கொடுத்தார். 3 வாட்டி முதல்வராக வந்தார். இந்த மண்ணை தமிழ்நாட்டை ஆண்ட மாமனிதர். உலகில் யாராலையும் முடியாத சாதனையை சாதித்தார். கடைசியாக அவர் சிஎம் ஆவதற்கு அமெரிக்கா மருத்துவமனையில் மருத்துவப்படத்தை ஜெயித்து முதல்வராகினார். புரட்சி தலைவர் அவர்கள் நாடோடி மன்னன் திரைப்படத்தை எடுத்து அதை எப்படி தயாரித்து நடித்தாரோ அதே போல் 3 முறை முதல்வராகி பெரும் சீரும் சிறப்புடன் ஆட்சியை நடத்தினார் என்பதை பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியினுடைய ஆட்சி காலத்தில் வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி தொகுதியில் புரட்சியினுடைய தீவிரமான பக்தர் ரகுபதி அவர்கள் இப்போது இல்லை. புரட்சியினுடைய 5 வருடங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து பணியாற்றி அந்த மாவட்டத்திற்கு அற்புதமான காரியங்களை செய்து புரட்சியினுடைய நற்பெயரை பெற்றவர். திருமகனார் பெருமைக்குரிய அண்ணன் TR முரளி அவர்கள் புரட்சியினுடைய தன் நெஞ்சிலை நிறுத்தி அவருக்கு இறைவன் என்ற சாணத்தை வழங்கி இதயமாக ஏற்றுக்கொண்டு காட்பாடியில் கரசம்பல் ரகுபதி நகரில் 1 ஏக்கர் நிலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான இறைவன் எம்ஜிஆர் திருக்கோயிலை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். அது இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டது. வருகின்ற மார்ச் மாதம் 8ஆம் ஞாயிற்றுக்கிழமை என்று காலையிலிருந்து இரவு வரை அபிஷேகங்களும் ஆராதனைகளும் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அதனுடைய பத்திரிகையை அண்ணன் அவர்கள் இந்த அரசு வழங்கியிருக்கின்றார்கள். அதை வந்திருக்கின்ற அத்தனை பக்தர்களுக்கு வழங்கி நீங்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு புரட்சியினுடைய தரிசனத்தை நாம் காண வேண்டும். மகா கும்சத்தில் நாம் அங்கு திரளாக கலந்து கொண்டு அவருடைய மகிமையை நாம் பார்த்து ரசிக்க வேண்டும். அவர் அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே பாரத டாக்டர் பேரை முதல் அரசு கூட்டத்தில் அந்த பத்திரிகை வழங்கி மகிழ்கின்றேன். நன்றி. போட்டோலாம் இல்லை, வீடியோ தான். அப்படியே கொடுத்து எல்லாரும் கொடுங்க. வச்சு எல்லாம் காட்டுங்க. கிட்ட ஏமா மறைஞ்சு பண்ணிக்கிறீங்க? வீடியோ பண்றாங்கல்ல.
எல்லாம் வருஷம் வருஷம் நில்லு அப்படியே அண்ணே வாங்கிங்களா எல்லாம் அங்கே பாருங்க. தலைவர் புகழ், புரட்சி தலைவர் புகழ், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவரின் புகழ், புரட்சி தலைவர் புகழ், வாரி தந்த எம்ஜிஆர் அவரின் புகழ், வாரி தந்த எம்ஜிஆர் அவரின் புகழ், புரட்சி தலைவரின் புகழ், வாரி தந்த வள்ளல் அவரின் புகழ். அவர்கள் எனது முயற்சிக்கு எப்பொழுதுமே உறுதியாக இருந்து நான் நடத்துகிற எல்லா நிகழ்ச்சியும் கூடவே இருந்து பங்காற்றி புரட்சிகர புகழை பரப்புவதிலே மிகவும் வித்தியாசமான ஒரு மனிதர். எங்கு விழா நடந்தாலும் முன்னோடியாக நின்று செயல்படக்கூடியவர். திரைப்படங்கள், தலைவருடைய நிகழ்ச்சி வீரர்கள், தலைவருடைய சமாதி நடக்கும் நிகழ்ச்சிகள், நிகழ்ச்சிகள், தலைவருடைய வீட்டில் நடக்கும் நிகழ்ச்சி, அத்தனை நிகழ்ச்சிகள் முதன்மையாக கலந்து கொண்டு சிறப்பு செய்து தலைவருடைய புகழை பரப்புவதிலே முன்னோடியாக இருக்கின்றார். அவர் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சியாளர்கள் சிறப்பாக கலந்து கொண்டு என்னோடு இருந்து பணியாற்றி அவர்களுக்கு அனைவரும் சார்பாகவும் வாழ்த்துக்களோடு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். என்றென்றும் அவருடைய உதவி அனைவருக்கும் தேவை என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்களும் அவருடைய எந்த நேரத்தில் அவர் அழைத்தாலும் பிரசிடண்ட் பக்தர் அழைத்தாலும் உங்களுக்கு வந்து உதவி செய்கின்ற ஒரு அற்புதமான மனிதர். நீங்களும் அவரை பயன்படுத்தி சிறப்பு செய்யுங்கள். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும்.